நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே, அவரோடு இணைந்து முகவர்களுக்கான இந்த பயிற்சி நிகழ்வை ஒருங்கிணைத்த புதுதில்லிக்கு உங்கள் அனைவரையும் அழைத்து சென்ற ஒருங்கிணைப்பாளர் குணவழகன் அவர்களே, இன்றைய இந்த மீளாய்வு கூட்டத்தில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முதன்மை செயலாளர் தம்பி பாவரசு அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் வழக்குரைஞர் எழில் கரோலின் அவர்களே, வன்னியரசு அவர்களே, ரஜினிகாந்த் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, அரசியல் குழு செயலாளர் அண்ணன் நீலவானத்து நிலவன் அவர்களே, புதுதில்லிக்கு சென்று முகவர்களுக்கான பயிற்சியை பெற்று இந்த மேலாய்வு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற அனைத்து தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சி ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. அதனால் தேர்தல் ஆணையம் நம்மை அழைத்து வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சியை அளித்துள்ளது. இது ஒரு பரிணாம வளர்ச்சி. பதிவு செய்யப்படாத ஒரு சமூக இயக்கமாக அரசியல் களத்திலும் பணியாற்றிக் கொண்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் பிறகு பதிவு பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக பரிணாமம் அடைந்தது. ஆனால் அரசியல் கட்சியாக பரிணாமம் அடைவதற்கு முன்னதாகவே தேர்தலையும் சந்திக்கிற வாய்ப்பை நாம் பெற்றோம். 1999 ஒரு சமூக இயக்கம் என்கிற அடையாளத்தோடு தேர்தல் களத்தில் அடியெடுத்து வைத்தோம். அரசியல் களத்தில் நமக்கான ஈடுபாடு உண்டு என்றாலும் கூட ஒரு சமூக இயக்கமாக அறியப்பட்டிருந்தோம். 2002 தான் தேர்தல் கட்சியாகவே நாம் பதிவு செய்கிறோம். 2001 சட்டமன்ற தேர்தலையும் நாம் சந்தித்து விட்டோம். 99 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல், சட்டமன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே அடியெடுத்து வைத்தோம். அதுவரையில் நாம் ஒரு தேர்தல் அரசியல் கட்சி என்கிற பதிவு பெற்ற ஒரு கட்சியாக கூட இல்லை. அதுவரையில் நம்முடைய இயக்கத்தை அல்லது கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யவில்லை என்பது ஒரு செய்தி. அதன் பிறகுதான் இதை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்கிறோம். தேர்தல் ஆணையம் எல்லா கோரிக்கைகளையும், அதாவது கட்சியாக பதிவு செய்ய விரும்புகிற கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு பதிவு செய்து பதிவு பெற்ற கட்சி என்ற ஒரு தகுதியை தந்து விடுகிறது. பதிவு பெற்ற அரசியல் கட்சி ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சி என்ற நிலையில் நூற்றுக்கணக்கான கட்சிகள் இந்தியாவிலே உண்டு, தமிழ்நாட்டிலும் உண்டு. பதிவு பெற்ற ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி 2002 இருந்து இந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் வரையில் நம்முடைய ஸ்டேட்டஸ் தகுதி என்னவென்றால் பதிவு செய்யப்பெற்ற ஆனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு அரசியல் கட்சி. 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 2 தொகுதிகளில் தனி சின்னத்திலே நாம் போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் தேர்தல் ஆணையத்தின் வரையறைகளின் அடிப்படையில்
நாம் அங்கீகாரத்தை பெறுகிற தகுதியை எட்டிவிட்டோம். 25 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒரு மாநிலத்திலே இருந்தால் அதில் ஒரு எம்பி தொகுதி வெற்றி பெற்றால் அங்கீகாரம் வழங்கலாம் என்ற கிரைட்டீரியா, ஒரு வரையறையை தேர்தல் ஆணையம் வைத்திருக்கிறது. 25க்கு மேலே 39 என்பதனால் நமக்கு 2 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். 25 எம்பி தொகுதி இருந்து அதில் 1 வெற்றி பெற்றால் போதுமானது. இது 39 தொகுதியில் இருந்ததால் 1 போதுமானது இல்லை. 1 போதுமானதாக இருந்திருந்தால் 2009 நாம் வெற்றி பெற்ற போதே ரெகக்னைஸ்ட் என்கிற தகுதியை பெற்றிருப்போம். 2019 கூட அந்த தகுதியை பெற்றிருப்போம். ஆனால் 39 நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட தமிழ்நாட்டில் 25க்கு மேலே இருப்பதனால் 2 இடங்களிலாவது குறைந்தது வெற்றி பெற்றால்தான் மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற முடியும். இது தேர்தல் ஆணையத்தின் வரையறை. ஆகவே 2002 பதிவு பெற்ற இந்த அரசியல் கட்சி 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றதனால் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் நாம் பெற்றுவிட்டோம். மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதனால் இதுவரையில் அடைபட்டு கிடந்த பல கதவுகள் நமக்கு இப்போது திறக்கின்றன. ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு போகிற போது, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு பரிணாம வளர்ச்சி அடைகிற போது மூடப்பட்ட பல கதவுகள் தானாக திறக்கப்படும். ஒரு அரசியல் அங்கீகாரம் என்பது எப்போது நிகழ்கிறது என்றால், சமூக அங்கீகாரம் கிடைக்கிற போதுதான் அது நிகழ்கிறது. அரசியல் சமூகம் இருவேறு தளங்களாக இருந்தாலும் கூட சமூகம் சார்ந்ததுதான் அரசியல். சமூக ஜனநாயகம்தான் அரசியல் ஜனநாயகமாகவும் மாறும். ஆகவே இருவேறு தளங்கள், ஆனால் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை. ஆக சமூகம் நம்மை ஒரு அரசியல் சக்தியாக அங்கீகரித்தது. அதனால்தான் 2 தொகுதிகளில் நம்மால் வெற்றி பெற முடிந்தது. குறைந்தது இவ்வளவு வாக்குகளை பெற்றால்தான் வெற்றி பெற முடியும் என்கிற வரையறை இருக்கிற போது, பல சமூகங்களை சார்ந்த பொதுமக்களும் சேர்ந்து ஏற்பிசைவை தந்ததனால், அங்கீகாரம் தந்ததனால் சமூக ரீதியாக நாங்களும் இந்த கட்சிக்கு ஓட்டு போட தயாராகிவிட்டோம். நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்களும் அங்கீகரிக்கிறோம். இது ஒரு சோஷியல் ரெகக்னிஷன். ஒரு சமூக இயக்கமாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட சமூக அடையாளத்தோடு மட்டுமே அது இயங்கும். பிற சமூகத்தினரின் அங்கீகாரத்தை பெற முடியாது. ஒரு அரசியல் இயக்கமாக பரிணாமம் பெறுகிற போது அனைத்து சமூகத்தின் சார்பிலும் அங்கீகாரத்தை பெறுகிற தகுதியை நாம் எட்ட வேண்டும். ஆகவே இன்றைக்கு நாம் போட்டியிட்ட 6 இடங்களில் 4 இடங்களில் வெற்றி பெற்றோம் என்பது, போட்டியிட்ட 2 தொகுதிகளில், நாடாளுமன்ற தொகுதிகளில் 2லும் வெற்றி பெற்றோம் என்பது அடிப்படையில் அனைத்து தரப்பை சார்ந்த ஜனநாயக சக்திகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு அரசியல் இயக்கமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். இதை தேர்தல் ஆணையம் உணர்ந்து மக்கள், அண்ணா வாங்க 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 அந்த ரூம்ல உட்கார ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சுட்டு வந்தாங்க. ஒரு 5 மினிட்ஸ் அதுதான் அங்கே இருக்கு. 5 நிமிடம். ஒரு அரசியல் அங்கீகாரத்தை இன்றைக்கு நமக்கு தேர்தல் ஆணையம் இதன் அடிப்படையில் தான் வழங்கி இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நமக்கு ஒரே நேரத்தில் ஒரு ஏற்பிசைவு கிடைத்திருக்கிறது. ஆங்கிலத்தில் கன்கரன்ஸ்னு சொல்லலாம்.
அக்செப்டன்ஸ்னு சொல்லலாம், ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லலாம். ரெகக்னிஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆப்டான ஒரு வார்த்தை. அதனால தான் இது ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதுக்கு என்ன பொருள்? எல்லா தரப்பிலும் இருக்கக்கூடிய மக்கள், சிறுபான்மையினர், இதர பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் சமூகத்தினர், பழங்குடியினர், அதிலே பெண்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள், இப்படி சமூகத்தை வெவ்வேறு செக்ஷன்ஸாக நம்ம பார்க்கலாம். இப்போ அந்தந்த தரப்புகளில் இருக்கிற மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு குறிப்பிட்ட சமூக இயக்கமாக மட்டுமே, அதாவது ரொம்ப சரியா சொல்லணும்னா ஒரு சாதி இயக்கமாக மட்டுமே பார்க்காமல் அனைவருக்குமான ஒரு அரசியல் இயக்கமாக பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள், அங்கீகரித்திருக்கிறார்கள். இதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த அங்கீகாரத்தை தோழர்கள் இங்கே சொன்னார்கள், பாசறை செல்வராஜ் உட்பட, தக்க வைக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. ஏன்னா முன்ன இருந்த மாதிரி இல்லை, ஒரு தடவை ஒன்ஸ் ரெகக்னைஸ்டுனா ஆல்வேஸ் ரெகக்னைஸ்ட் அப்படின்னு ஒரு கட்டத்தில் இருந்தது எலெக்ஷன் கமிஷனுடைய கிரைட்டீரியா. ஒரு தடவை அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எப்போதுமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அவங்களுக்குன்னு ஒரு பர்மனன்ட் சிம்பிள் அலாட் பண்ணிடுவாங்க. இப்போ என்னன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற வேண்டும், அல்லது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றெடுக்க வேண்டும், அல்லது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வென்றிருக்க வேண்டும். இதையெல்லாம் நீங்க எவ்ரி எலெக்ஷன்ஸ் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும், அதை தக்க வைக்கணும். இப்போ இந்த 2024 2 MP, இது அடுத்து 2029 வரையிலும் இந்த ரெகக்னிஷன் ஓகே. இடையில சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் வருது. அதில் தனியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை மட்டும் ஒரு கிரைட்டீரியா எடுத்துக்கிட்டாங்கன்னா 7 உறுப்பினர் வெற்றி பெறணும். அப்படி இல்லைன்னா 2 உறுப்பினர் 3 உறுப்பினர் தான் வெற்றி பெறணும்னா அதோட ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை அவங்க குறிப்பிடுறான். சதவீத வாக்குகள் 6% வாக்குகள். 2 MLA ஜெயிச்சிருந்தா பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் 6% இருந்தால் ரெகக்னேஷன் கொடுத்துருவான். அல்லது 6%க்கு மேலே போயிடும். 7 பேர் ஜெயிச்சாலே 6% மேலே போயிடும். 7 பேர் MLA ஜெயிக்க முடியல, 10 100 ஓட்டு 200 ஓட்டு 300 ஓட்டில் தோற்று போகிறான். ஆனால் பர்சன்டேஜை பார்க்கும்போது 6.4 6.5 வந்துடும், 6% ஓட்டுருவோம். 2 பேர் தான் ஜெயிச்சிருக்கான், அப்படி இருந்தாலும் கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கிறான். இப்போது MLA எலெக்ஷனில் நம்ம அதை பண்ணிட்டோம்னா அடுத்த MLA எலெக்ஷன் வரலும் அது நமக்கு ரெகக்னைஸ்டாக இருக்கும். 2031 வரல இருக்கும். இல்லைன்னா 2029 இந்த ரெகக்னிஷன் இந்த சட்டமன்ற தேர்தல் அந்த மாதிரியான வரல, 7 பேர் ஜெயிக்கல, அது 2 + 6% ஓட்டு இல்லை அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் இந்த 2029 வரல தான் இது நீடிக்கும். 29க்கு அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில், அதாவது 29ல் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மறுபடியும் நீங்க 2 அல்லது 2க்கு மேல ஜெயிச்சாகணும். அப்படி இல்லைன்னா ரெகக்னிஷன் போயிடும். ஆனாலும் எப்படி ரெகக்னிஷன் போன பிறகு சில பேர் அதே சிம்பிள்ல நிக்கிறாங்க அப்படின்னா, the recognized but temporarily derecognized அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2 தேர்தல் வரையிலோ அல்லது 3 தேர்தல் வரையிலுமோ 2 தேர்தல் வரையிலும் அதே சிம்பிளை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. அவங்க ஏற்கனவே இந்த சிம்பிளை தான் ஜெயிச்சாங்க, ஆனால் இப்போ டீரெகனைஸ்ட் ஆயிடுச்சு, அது அங்கீகாரம் ரத்தாயிருச்சு, ஆனாலும் நீங்கள் மறுபடியும் அதே சிம்பிளில் நிற்கலாம். அந்த தேர்தலையும் ரெகனைஸ்ட் ஆகலை, மறுபடியும் அதே சிம்பிளில் நிற்கலாம். அதுக்கு பிறகு இண்டிபெண்டன்ட்ல அவங்களுக்கு ப்ரியாரிட்டிங்கிற மாதிரி. ஏன்னா இண்டிபெண்டாக நிற்கிறவங்களுக்கு இத்தனை சதவீதம் இடங்களில் நிற்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்படின்னா முன்கூட்டியே நீங்கள் ப்ரீ அலாட்மெண்ட் வாங்கிடலாம். ரொம்ப ப்ரீவியஸாக சில மாதங்களுக்கு முன்பாகவே நாங்கள் இத்தனை தொகுதியில் நிற்க போகிறோம்,
234 நிற்க போகிறோன்னா நீங்கள் முன்கூட்டியே வாங்கிக்கலாம். அதுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும், அவங்க அதை ரெகனைஸ் பண்ணி இது அலாட் பண்ணி ஒரு கடிதம் முன்கூட்டியே கொடுத்துருவாங்க. அப்போது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாலேயே அதை வாங்கிட்டு அந்த பிரச்சாரத்தை நீங்கள் பண்ணலாம். அல்லது அத்தனை தொகுதி நம்ம நிற்க போகிறோங்கிற நம்பிக்கை இருந்தால் நம்ம ஆரம்பத்துலேருந்தே அந்த சிம்பிளை நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அஃபிஷியலாக லெட்டர் இப்போ வாங்கிக்கலாம். இப்படி இதெல்லாம் சில ஆப்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. ஆக ரெகக்னிஷன் அப்படிங்கிறது பர்மனன்ட் இல்லை, அது தெரிஞ்சுக்கணும். இப்போ சில பேர் டீரெகனைஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால அவங்க மறுபடியும் அதை ரிவைவ் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. நமது ரெகக்னைஷன் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நம்ம டீரெகனைஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ தொடர்ந்து வெற்றியை தக்க வைக்க வேண்டும். ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன, அதில் என்ன மகிழ்ச்சி அடைவதற்கு என்ன இருக்குது அப்படின்னா, இதுதான். இப்போ நீங்கள் இப்படி ஒரு உலகத்தை நீங்கள் இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு ஏற்பாடுகள் இந்த 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 டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஜனநாயகத்தை எப்படி அவங்க எம்பவர் பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க, அதுக்கான என்னென்ன பயிற்சி பண்ணுறாங்க, எப்படி இவிஎம் இயங்குது, தேர்தல் ஆணையத்துக்கான அட்டானமஸ் பவர் என்ன. இப்போ நாம் யாருன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு லோக்கலில் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு உதவியாளர்கள் தேவை. தேர்தல் அதிகாரிகளுக்கு உதவியாளர் தான் இது. அவன் பிஏ அப்பாயிண்ட் பண்ணுறான். பிஎல்ஓ தான் ஆக்சுவலாக அதிகாரி. பூத் லெவல் ஆஃபீஸர் தான் எலெக்ஷன் கமிஷன் பிரகாரம் அதிகாரி. அவனுக்கு லோக்கலில் தெரியாது, யாருன்னு தெரியாது, எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஜனங்கள்கிட்ட போகணும், ஜனங்கள்கிட்ட பார்க்கணும், ஜனங்கள்கிட்ட பேசணும், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அப்போ அங்கே அவன் ஆள் பிடிக்கிறான், அவனுக்கான ஏஜெண்ட்டை போடுறான். கவர்மெண்ட்டு எலெக்ஷன் கமிஷன் லோக்கல்ல இருந்து ஏஜென்ட் போடுறான். அப்போ ஏஜென்ட் போடும்போது, நீலாம் ஒரு ரெகக்னைஸ் பார்ட்டி தானே, உன் ஆளில் 4 பேரை போடு, எனக்கு வேணும், எங்கள் பிஎல்ஓக்கு ஆள் வேணும், உங்ககிட்ட இருந்து ஆளை போடு. இப்போ ஒவ்வொரு ரெகக்னைஸ்டு பார்ட்டிகிட்ட இருந்து ஆள் அவன் கேட்குறான், நம்ம ஆள் கொடுக்குறோம். அதான் பூத் லெவல் ஏஜென்ட். இந்த பூத் லெவல் ஏஜென்ட் ஆக்சுவலாக எலெக்ஷன் கமிஷனால் நியமிக்கப்படுகிறவர். லீகலாக தேர்தல் ஆணையத்தால், அந்த தேர்தல் அலுவலரால், அல்லது வாக்குச்சாவடி அலுவலர், நிலைங்கிற வார்த்தை கூட விட்டுருங்க, வாக்குச்சாவடி முகவர், வாக்குச்சாவடி அலுவலர் அப்படின்னு நீங்கள் நம்ம புழக்கத்தில் வச்சுக்கலாம். நிலை 1, நிலை 2லாம் தேவையில்லை. வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அப்படிங்கிறதும் தேவையில்லை. இந்த லெவலுங்கிறதுக்காக நிலைன்னு போட்டுருக்குறாங்க. பூத் ஏஜென்ட்னே நம்ம சொல்லுவோம், பூத் லெவல் ஏஜென்ட் கூட தேவையில்லை. பூத் ஏஜென்ட், வாக்குச்சாவடி முகவர். பூத் லெவல் ஆஃபீஸருங்கிறத பூத் ஆஃபீஸர்னே வச்சுக்கலாம். வாக்குச்சாவடி அலுவலர் தமிழில் சொல்லும்போது வாக்குச்சாவடி அலுவலர்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் சொல்லும்போது பூத் லெவல் ஏஜென்ட் பிஎல்ஏன்னு சொல்லுவீங்க. இங்கிலீஷில் பேசுகிறவங்க, தமிழில் பேசுகிறவங்க வாக்குச்சாவடி முகவர் அப்படின்னு சொல்லலாம். வாக்குச்சாவடி அலுவலர், வாக்குச்சாவடி அலுவலருக்கு அசிஸ்ட் பண்ணுவதற்கான ஒரு பிரதிநிதி தான் நாம. அதை ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கிட்டு இருந்து அவங்க கேட்குற ஆள், நீ ஒரு 2 பேரை கொடு, 3 பேரை கொடு, ஒரு பூத்துக்கு ஒரு ஆளை கொடு அப்படின்னு அவன் கேட்குறான். ஒரு பூத்துக்கு ஒரு ஆளை கொடுக்கறதுக்கு நீ அதுக்கு மேலே ஒரு ஏஜெண்ட்டை ஆத்தரைஸ் பண்ண. அது எல்லாத்துக்கும் பிரசிடென்ட் போட முடியுமா? அது ரொம்ப வசதியாக இருக்காது. ஒரு மாநில தலைவர் ஒரு 1000கணக்கான ஃபார்மில் கையெழுத்து போட்டுட்டு இருக்க முடியாது, அவங்கள நாமினேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பவர் இருக்குது ஆனால் பண்ண முடியாது. அதனால் ஆத்தரைஸ் பண்ணுன்றான். நீ யாராவது டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஆளை ஆத்தரைஸ் பண்ணிடு. நீ ஆத்தரைஸ் பண்ணுற ஆளுக்கு நாங்கள் ஓகே சொல்லிடுறோம். நீ உன் சீலை போட்டு நீ தான் இந்த ஆள் தான் ஸோ இவர் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெப்ரசன்டேட்டிவ். அவர் பூத் லெவல் ஏஜெண்ட்டை போடுவார். முதல்ல அவர் ஒரு ஆளை போட்டுருவார். அவர் ஒவ்வொரு பூத்துக்கும் இன்னொரு ஆளை போடுவார். இதுதான் இப்போ இவங்களுக்கு என்ன வேலை, அவங்க என்ன செய்யணும், அது பற்றி ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் என்பது ரொம்ப முக்கியமானது. அதுதான் இந்த பயிற்சி. ஒரு அரசு ஊழியர் மாதிரி செயல்படுறதுக்கு இல்லை, ஒரு சமூக சேவகரை போல செயல்படணும். பூத் லெவல் ஏஜென்ட், பூத் லெவல் ஆஃபீஸர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவர் கரெக்ட் நேரத்துக்கு வருவார், கரெக்ட் நேரத்துக்கு போயிடுவார். அவருக்குன்னு சொல்கிற டார்கெட்டை அவர் செஞ்சு முடிப்பார். அவ்வளோதான் அவருடைய வேலை.
அவருக்கு வேறு எந்த பிரச்சனை பற்றியும் அவருக்கு கவலை இல்லை. எந்த பிரச்சனை பற்றி, ஓட்டுக்கு காசு கொடுக்குறானா அதை பற்றி அவருக்கு பிரச்சனை கிடையாது. தேர்தல் தில்லு முள்ளு நடக்குதா, பூத்தை கேப்சர் பண்ணுறானா, அது அவருக்கு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் அவருடைய வேலை இல்லை. அது அவருடைய வேலை என்னன்னா, எலக்டோரல் ரோல் என்கிற வாக்காளர் பட்டியலை முழுமைப்படுத்துவது. 100% சரியான தரவுகளுடன் அதை முழுமைப்படுத்துவது. அதுக்கு இடையில உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். வருஷத்துக்கு 3 முறை 4 முறையோ 4 முறை. இந்த 4 முறையும் ஃபுல் கமிட்மெண்ட்டோட, கம்ப்ளீட் கமிட்மெண்ட்டோட வேலை செய்வதுதான் பூத் லெவல் ஏஜென்ட்டுடைய வேலை. நீங்கள் போயிட்டு நான் வால் ரைட்டிங் எழுதினேன், நான் ஊர் ஊராக வீடு ஊராக போய் துண்டறிக்கை கொடுத்தேன், நான் வந்து பானை சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு சொன்னேன், அதெல்லாம் கிடையாது. அது பார்ட்டி கேடஸுடைய ஒர்க்கு. நான் சுவர் எழுத்து விளம்பரம் எழுதினேன், அது பார்ட்டி கேடஸுடைய ஒர்க்கு. நான் வேட்பாளர் பெயரை சொல்லி ஓட்டு கேட்டேன், அது பார்ட்டி கேடஸுடைய வேலை. உங்கள் வேலை, பூத் லெவல் ஏஜென்ட்டுடைய வேலை, அந்த எலக்டோரல் ரோல் என்கிற வாக்காளர் பட்டியலை முழுமைப்படுத்துவதில் நம்முடைய பங்கு என்ன என்கிற ஒரு பார்வை இருக்கணும். அதுதான் முழுமையான பார்வையாக இருக்கணும். இப்போ வருஷத்துக்கு 4 முறை பண்ணால் அந்த 4 முறை டேட் எந்த டேட்டில் பண்ணுறாங்கிறது அவன் முன்கூட்டி அறிவிச்சிடறான். அந்த தேதிக்கு நாம் தயாராகணும். அந்த எலக்டோரல் ரோலை வாங்கணும். இந்த எலக்டோரல் ரோலை வாங்கி பார்த்தா எந்தெந்த பகுதியோ அந்த பகுதிக்கு போய் இந்த எலக்டோரல் ரோல் இருக்கிற பெயரும், அங்கே ஜனங்க குடியிருக்கிற இடத்துல அவங்க வசிக்கிறவங்க பெயரும் சரியாக இருக்கா, முதல்ல பெயர் சரியாக இருக்கா, எழுத்துப்பிழை இல்லாமல் இருக்கா, கணவர் பெயர் சரியாக இருக்கா, தந்தை பெயர் சரியாக இருக்கா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்கள் பெயரும் அதில் இடம்பெற்று இருக்கிறதா, இதை செக் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஏதாவது பேர் சேர்த்துருக்காங்களா, இங்கே செத்து போனவங்க பேர் ஏதாவது இருக்கா, வெளிநாட்டிலே போய் தங்கிட்டவன் பேர் ஏதாவது இருக்கா, அல்லது திட்டமிட்டு எந்த பெயர்களை நீக்கி இருக்கிறாங்களா. ஏற்கனவே இருந்தது லிஸ்ட்டில், இந்த தேர்தல் ரோலை பார்க்கும்போது பேர் இல்லை, இந்த ஊரில் வந்து ஒரு 40 பேர் இல்லாமல் போயிடுச்சு, அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போடக்கூடியவங்களா இருக்கிறாங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறது நமக்கு போய் செக் பண்ணும்போது தான் தெரியும். ஏன்னா இந்த தேர்தல் தில்லுமுள்ள இதெல்லாம் நடக்கும். இப்போ இவங்க வந்து வழக்கமாக இந்த கட்சி தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு வரும்போது, ஆளுங்கட்சியாக இருக்கிறவன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதெல்லாம் கடைசி நிமிஷத்தில் ரோல்லேருந்து எடுத்துரு அப்படின்றான். அவன் அங்கே போய் பார்த்தா வாக்காளர் பட்டியலில் பேரே இருக்காது, ஓட்டே போட முடியாது. இப்போ அந்த ஊரில் 40 ஓட்டு நமக்கு விழாது. இந்த 40 பேரையும் நீக்கு. அவன் பண்ணிட்டான்னு உனக்கு தெரியாது, நீ செக் பண்ணால் தானே தெரியும் அவன் பேர் இருக்கா இல்லையான்னு. இப்போ ஒவ்வொரு முறையும் கடைசியாக அவன் கொடுக்குற வாய்ப்பு வரையிலும் நம்ம போய் அதை செக் பண்ணணும். தேர்தல் அரசியலில் தில்லுமுள்ளுகள் ஒரு புறம் இருந்தாலும் கூட இது மிக 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 அடிப்படையான வேலை. ஒரு அரசியல் கட்சி, ஒரு எலக்டோரல் பார்ட்டி செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணிகளுள் இது ஒன்று. கருத்தியல் தளத்தில் மக்களை நம்ம தயார்படுத்துறது வேற, நமக்கான ஆதரவு சக்திகளை பெருக்குவது என்பது வேறு. அது பொதுக்கூட்டங்களின் வாயிலாகவும், மாநாடுகளின் வாயிலாகவும், போராட்ட களங்களின் வாயிலாகவும் மக்கள் உள்ளத்தில் நாம் இடம் பிடிக்கிறோம், அவர்களை நம்முடைய ஆதரவாளர்களாக மாற்றுகிறோம், அவருடைய வாக்குகளையும் பெறுவதற்கான சூழலை கனிய வைக்கிறோம், அது வேற. ஆனால் இதெல்லாம் செஞ்சுட்டு வாக்காளர் பட்டியலையும் நம்ம பார்க்கலன்னா, நம்ம பேர் இருக்கா, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க பேர்லாம் இருக்கா, பிழை இல்லாமல் இருக்கா, அது கரெக்ஷன்ஸ். இந்த பேர்லாம் இறந்து போயிட்டாங்க நீக்குங்க, அது டெலீஷன், நீக்கணும். பேர் இருக்கு ஆனால் தப்பா இருக்கு, வயசு தப்பா இருக்கு, டேட் ஆஃப் பர்த் தப்பா இருக்கு, இது ஆல்ட்ரேஷன்ஸ், சில மாற்றங்கள், சில திருத்தங்கள். இதையெல்லாம் செய்வதற்கான பணி தான், வேற எதை பற்றியுமே நீங்க சிந்திக்க கூடாது.
புதிய தலைமுறையினர் வரும்போது அவங்களை சேர்க்கணும். 18 வயசு நிரம்பினவங்க பேர் சேராத சில பேர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அவங்க ஓட்டெல்லாம் சேர்க்கணும். பூத் லெவல் ஏஜென்ட்டுடைய வேலை வாக்காளர் பட்டியலை குறிவைத்ததாகவே இருக்கும், வாக்காளர் பட்டியலை முழுமைப்படுத்துவதாகவே இருக்கும். புதிய வாக்காளர்களை சேர்ப்பது, இறந்து போனவர்களின் பெயர்களை நீக்குவது, அந்த கிராமத்தை விட்டு அல்லது அந்த வாக்குச்சாவடி பகுதியை விட்டு வேறு வாக்குச்சாவடியில் போய் இன்னும் 2 இடத்துல இருக்கும், டூப்ளிகேட் இருக்கும். சென்னையிலையும் ஓட்டு வச்சிருப்பான், ஊர்லேயும் ஓட்டு வச்சிருப்பான். ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கணும்னு போயிட்டு நம்ம கன்டென்ஷன், அது ஒன்றுக்கும் தனித்தனி ஃபார்ம். இந்த ஃபார்ம் நீங்கள் வந்து 6, 6A, 7 இந்த மாதிரி ஃபார்ம். ஆகவே தோழர்களே, இந்த பயிற்சி பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும், புதிய அனுபவமாக இருந்திருக்கும். புதுதில்லிக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி பெருகியிருக்கும். ஆனால் நீங்கள் கமிட்டடாக ஒர்க் பண்ண ஒரு அஷூரன்ஸ் எடுத்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பலருக்கு கற்றுத்தரக்கூடிய அளவுக்கு இந்த பணியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள உறுதியேற்க வேண்டும். அதுதான் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு உறுதிமொழி என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, அனைவரும் சாப்பிட்ட பிறகு ஒருவருக்கொருவர் சான்றிதழ் வழங்குவது, மாலை அணிவிப்பது போன்ற நிகழ்வுகளை வைத்துக் கொள்ளலாம். புதிய ராஜ்யசபா வேட்பாளர்கள் திமுகவில் அறிவிக்கப்பட்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி அனுப்புவதற்காக நான் இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த ஏற்பாட்டை முழுமையாக செய்து வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் பாலசிங்கம், குணவழகன் ஆகியோருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உணவுக்கு பிறகு அப்படியே